வாங்கிட்டு சார். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. சரி. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் என் சொந்த காலேஜ் மாதிரி. உங்க பொண்ணுக்கு சீட்டு கன்ஃபார்ம். சீட்டை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். நான் சொன்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. சரியா சொன்னீங்கண்ணே. உங்க பொண்ணு காலேஜுக்கே வர வேணாம். அண்ணன் சொன்னா போதும் பாஸ் போட்டு விட்டுருவாங்க. எப்படியோ சார் என் பொண்ணுக்கு சீட்டு கிடைச்சா சரி. நீங்க பேசுனபடி அந்த 2.5 எல்லை ரெடி பண்ணுங்க. எல்லாம் கரெக்டா நடக்கும் சார். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பணம் கரெக்டா வந்து சேரும். கடவுளே, இவன் ராகினிய கடத்தினவனாச்சே. அதுக்கு தானே பிரகாஷ் இவனை கீழே தள்ளி கையை உடைச்சான். ஆனா இவன் என்னடா இவன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கானே. என்னடா விஷயம் தப்பான ரூட்ல போயிட்டு இருக்குது. அதான் ஒன்றும் புரியலண்ணா. பாருண்ணா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. தப்பா இருக்கேடா. பிரகாஷ்க்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதான்னு தெரியலையாடா. எல்லாம் வயசு கோளாறுண்ணே. சரி, அதை அப்புறம் பாப்போம். இப்ப வந்த வேலையை முடிப்போம் வா. ஒரே தூக்கு. வண்டியை கரெக்டா மச்சான். மூர்த்தி போறேன். டேய் கணேசா, சீக்கிரமா போடா. விட்றாதடா. அக்கா சரோஜாக்கா. அக்கா என்னடா என்னாச்சு? தூக்கியாச்சா? அக்கா தூக்க போறோம்க்கா. காரு என்ன வேகமா பறக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவ இன்னைக்கு செத்தான். டேய் பிரச்சனை கிச்சனை எதுவும் வராதே. அக்கா நாங்க சொன்னதான்க்கா. நீங்க கவலையே படாதீங்க. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனா என்னக்கா பண்ண முடியும்? வெறும் ஃபைன் தானே. அக்கா கார் இப்போ 120 போயிட்டு இருக்கு. தூக்கணும்னு வச்சுங்க முடிச்சது. தனியாவா போறான்? அக்கா இல்லக்கா, கூட ஒருத்தன் கூட போறான்க்கா. என்னடா சொல்ற? அக்கா சனி போன தனியா போகாது இல்ல, தொணை தேடும்ல, அந்த கதை தான் அக்கா இது. நீங்க போனை வைங்க, நான் முடிச்சதும் உங்களுக்கு போன் அடிக்கிறேன். டேய் மச்சான், ஏன்டா மச்சான் வேகத்தை குறைக்கிற? தூக்கு. அட நீ வேற. இந்த சரோஜாக்கா போனை போட்டதுனால தான் வண்டி ஸ்லோவாயிருச்சு. அந்த சரோஜாவுக்கு புத்தியே கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட கொடுத்தப்பா கம்முன்னு இருந்தமான்னு இல்லாம நொய் 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 நொய்னு என்ன பொம்பளடா அவன். அவ போன்ல எடுக்காதடா. இங்க காக கெடுது. மச்சான் மச்சான் தூக்கு டாப்ல. அவனை தூக்கிட்டு போய் இப்போ காசை எட்டுவோம். என்ன மச்சான் இது? வண்டி ஓட்டிட்டு போறவன் இந்த பறக்குறான் ரேஸ்ல போற மாதிரி. அவன் எப்படி வேணா பறக்கட்டுடா. நாம அடிச்சு தூக்குனா அவன் வானத்துல பறக்கணும். அதுதான் நமக்கு வேணும். மச்சான் ஆக்சிலேட்டர் நல்லா அழுத்துறா. கவலையே படாதீங்க, எல்லாம் கமக்கமா முடிஞ்சிரும். இரு போனை போடுறேன். சமந்தி சும்மா சும்மா போன் பண்ணாதீங்க. நீங்க அடிக்கடி போன் பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்க கவனம் செதறும். அப்புறம் அவன் தப்பிச்சிட்டானா? நீங்க வேற. கணேசன் ரொம்ப கெட்டிக்காரன். வண்டி 120 போதான், விடவே மாட்டான். அவனை தூக்கிட்டு தான் நமக்கு போனே பண்ணுவான். நான் சுரேஷ்க்கு போன் பண்றேன். சுரேஷ்கா? ஆமா சௌமியா, அவன் காலையில ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சாப்பிடாம போயிட்டான். அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கேக்குறேன். ராஜா இதை பிடிங்க. ஆமா சுரேஷ், காலையில சாப்பிடாம போனியே, சாப்பிட்டியாப்பா? நானும் ராஜாவும் காலையிலே சாப்பிட்டோமா. ராஜாவுமா? என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, ராஜா வேலைக்கு சேர்த்து கூட தான் போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கியா? என்னடா சொல்ற? ராஜா என் கூட தாம்மா இருக்காரு. என்னம்மா? எதுலப்பா போறீங்க? ஆட்டோலையா? அம்மா என்னம்மா இது கேள்வி? ஆட்டோ எல்லாம் போல, பைக்ல தான் போய்கிட்டு இருக்கோம். சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். ஐயோ, என்னாச்சு? என்ன சம்பந்தி, என்னாச்சு? நாம போடுற திட்டெல்லாம் நமக்கு எதிராவே திரும்புது. ராஜா சுரேஷ் கூட போறானா? ஐயோ சம்பந்தி, முதல்ல அந்த கணேசனுக்கு போன் பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணுங்க சம்பந்தி. நீ கார ஓட்டி நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அதே சரோஜா தான்டா. ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள உயிரை வாங்குது. நீ கார ஓட்டு மச்சான், முடிச்சிட்டு பேசிக்கலாம். முடிக்கிறேன்.
ஐயோ எடுக்கவே மாட்டேங்கிறானே. அத்தை ஐயோ, அத்தை போனை கொடுங்க, எஸ்எம்எஸ் அனுப்புறேன். சீக்கிரம் அனுப்புடி. அனுப்பிட்டேன். என்னன்னு மாமிச்ச? அது ராஜா கூட பைக்ல சுரேஷும் போயிட்டு இருக்காரு. இப்ப எதுவும் பண்ண வேண்டாம்னு அனுப்பியிருக்கேன். பாத்தியா, போன எடுக்கலன்னு மெசேஜ் அனுப்புது. மெசேஜ் எல்லாம் இப்ப யாருக்கு வேணும்? மச்சான் வட்டியை வேகமா விடுறா, அந்த பப்பல அவசரப்படுது. மச்சான் மச்சான், நமக்கு முன்னாடி 23,000 ரூபாய் பணம் போயிட்டு இருக்குடா. திரட்டா மச்சான், விட்டுறாதா மச்சான். ஐயோ, பார்த்தானா இல்லையான்னு தெரியல. என் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. போனை கொடு. பேசாம சுரேஷ்க்கு நான் ஃபோன் பண்ணி. ஐயோ சம்மந்தி, அப்படி ஃபோன் பண்ணி சொன்னா நாம தான் சம்மந்தி மாட்டிப்போம். சீக்கிரமா போடா. மூர்த்தி இப்ப பாடுறா. சுரேஷ், யாராவது காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ கணேசன், நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. மெதுவா மெதுவா. ஐயோ ஐயோ ஐயோ, யாரா தூக்குங்கயா. பாத்து மெதுவா. ஒண்ணும் இல்ல. பாத்துப்பா. என்னண்ணா என்னாச்சு? சொல்லுங்கண்ணா என்னாச்சு? ஒண்ணு இல்ல தம்பி. சரி வாங்க ஹாஸ்பிடல் போலாம். நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க இல்லண்ணா அடிக்கடி நாங்க தான் பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல, நீங்க கிளம்புங்க தம்பி. என்னண்ணா உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னா நீங்க என்ன அனுப்புறதுல இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போ சுரேஷ். சரி நீ சரி போ. சரி, நல்ல வேளை பெருசா ஒன்னும் அடிபடல. நாங்க கிளம்புறோம். அடி ஏதாவது பட்டிருந்தா ஹாஸ்பிடல்ல போய் பாத்துக்கங்க. சரிங்களா? சரி சரி, நீங்க போங்க. போங்க போங்க தம்பி, நீயும் போப்பா போ. ஐயா அவோ. டேய் கணேசா, வட்டி ஏறு, அவனை போட்டுறலாம். மச்சான் மச்சான் சொல்றத கேளுடா. கூட போறது சுரேஷ்டா. ஏறுங்க. டேய் டேய், அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. வட்டி ஏறுடா, கிளம்பு. டேய் கூட போறது நம்ம சுரேஷ்டா. உனக்கு சுரேஷ் தான் தெரியறான், அவன் கூட இருக்கிறவன் எனக்கு 23,000 ரூபாய் பணமா தெரியறான். ஐயோ போச்சே போச்சே. பணம் போச்சுடா. அட பாவி. டேய் ஒரு புத்தி accident என்னடா நீ? நடந்தது. டேய் ஐயோ, ஐயோ. முதல்ல வட்டி எடுத்து தொலைடா. அண்ணா பாத்து வாடா பிரகாஷ். மெதுவா. மெதுவா. காயத்ரி, பிரகாஷ் மறுபிறவி எடுத்து வந்திருக்கா. ஆரத்தி கரைச்சு எடுத்துருவாங்க. சரிங்க அத்தை. எதுக்குமா இதெல்லாம்? வா. இல்லப்பா, இனிமே உன் மேல யாரு கண்ணும் படக்கூடாது. என்னக்கா இது? எவன் சாகணும்னு நினைச்சோமோ அவன் பொழைச்சு வந்ததும் இல்லாம உன் கையாலேயே ஆர்த்தி வேற எடுக்க சொல்றாங்க. எல்லாம் விதிடி, விதி. வலது காலை எடுத்து வச்சு உள்ள போப்பா. பாத்து பாத்துறேன். மெதுவா. சார் கொரியர். பிரகாஷ் சத்யா இருக்காங்களா? தேங்க்யூ. என்ன கொரியர்மா அது? கோர்ட்ல டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆயி இனி நம்ம வெறும் வார்த்தையால கூட பிரியக்கூடாது சத்யா. இனிவும் மனசு நான் நோக்கடிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் பிரகாஷ், இனிமே நீ நினைச்சா கூட சத்யா விட்டு பிரிய முடியாதுடா. இப்ப நீ பழைய பிரகாஷ் இல்ல,
எங்க மகனா நாங்க நினைச்சது மாதிரி புது பிறவி எடுத்து வந்திருக்கேன். இனிமே உன் குணமும் அப்படித்தான்டா இருக்கணும். சத்யா மட்டும் இல்ல, இனிமே குடும்பத்துல எல்லார் மேலயும் நீ பிரியமா இருக்கணும். காயத்ரி உள்பட நீ யாரையுமே உனக்கு எதிரியா நினைக்க கூடாது பிரகாஷ். என்னப்பா இத சொல்லணுமா? அண்ணிங்கிறவ அம்மாவுக்கு சமானம் இல்லையா சொல்லு? காயத்ரி உனக்காக எவ்வளவு பாடுபட்டாங்கிறது எங்களுக்கு தான்டா தெரியும். அப்பா இதெல்லாம் நீங்க சொல்லி தான் நான் புரிஞ்சுக்கணுங்கிற நிலைமையில இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும்பா. என்ன அண்ணியாரே சொல்லுங்க, நான் என்ன பழைய பிரகாஷா உங்களை எதிரியாவே பாக்குறதுக்கு? எனக்காக பணத்துக்கு அலைஞ்சிருக்கீங்க, ஏன் வீட்டையே விற்க முயற்சி பண்ணிருக்கீங்க. உங்களை வெறுப்பனா? ஏண்டா எல்லாம் மாறிடுச்சு மாத்திக்கிட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன அண்ணியாருக்கு நேரம் சொல்லிட்டு இருக்க? என்ன குமாரு, இவங்க என் அண்ணி தானே, அதான் மரியாதை கொடுத்தா அண்ணியார்னு கூப்பிடுற. கோபம் இருந்தாலும் என் அண்ணியார் மேல ஒரு துளி மரியாதை கூட குறைஞ்சதில்ல. இப்போ அன்பானவனா மாறி வந்திருக்க, இனி அதிகமாக தானே செய்யும். சொல்லுங்க அண்ணியாரே. காயத்ரி நீ கொடுத்து வச்சதான் பிரகாஷே உனக்கு மரியாதை கொடுக்குறாங்கறான். உண்மையிலே பெரிய விஷயம். ஏங்க பிரகாஷ் என்ன கோச்சுக்கிட்டாலும் திட்டினாலும் எனக்கு அவர் யாரு? மாமா சொன்ன மாதிரி அண்ணிங்கிறவ அம்மாவுக்கு சமம் தானே. பிரகாஷ் என் புள்ளதாங்க. இது போதுமா? என்னங்க ரூம் க்ளீன் பண்றேன், கொடுங்க அத்தை. பிரகாஷ் உனக்கு பிடிச்ச பாயசம் செய்யறப்பா. அம்மா பாயசமா சூப்பர்மா. ஆமா பிரகாஷ் வீட்டுக்கு வந்துட்டான், நல்லபடியா இருக்கான். குப்பையை பொறுக்க உங்கள இல்ல. அக்கா அம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி போறீங்க. பிரகாஷ் மாமா சொன்னார் இல்ல அக்கா உங்களுக்காக. டிராமாவா? வேலையை பாரு. நீங்க வாங்க. அம்மா அப்பா அம்மா குமார்னு எல்லார்கிட்டயும் தாறுமாறா நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. எதுக்காக? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? என்ன பிரகாஷ் நீ? அண்ணியாரே நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறது உண்மைதான், ஆனா உங்களுக்கு அம்மா நான் கத்தி குத்து வாங்கினதை பயன்படுத்தி வீட்டு பேர்ல ஏதோ விளையாடி இருக்கீங்க போல இருக்கு. டாக்குமெண்ட் அது இதுன்னு அது ஒன்றும் சரியா படலையே. என்ன பிரகாஷ் நீ? அக்கா உனக்காக எவ்வளவு துடிச்சாங்க. கழுத்து அறுத்துருவேன். துடிச்சிருப்பீங்களே, ஏண்டா பொழைச்சு வந்தான்னு. இல்ல குத்துன அந்த ஆட்டோக்காரனை பார்த்து ஏதாவது டியூன் பண்ணி விட்டீங்களோ? வீட்டை விட்டு போகும்போதே உங்களை இந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன்னு சவால் விட்டு போனவன உயிரோட விட்டு வைக்க நினைப்பீங்களா? பொழைச்சு வந்திருக்க. நான் பொழைச்சதுக்கு காரணம் சத்யா, ஞாபகத்தில் வச்சுக்கங்க. எனக்கோ இல்ல இந்த குடும்பத்துக்கோ ஏதாச்சும் சதி செய்யணும்னு நினைச்சீங்க, தொலைச்சிருவேன். முக்கியமா ஏதோ டாக்குமெண்ட் அது இதுன்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட்ல ஏதாவது தில்லு முள்ளு இருந்துச்சு, இருக்க மாட்டீங்க. என்னங்க? இதோ வர சத்யா. வாங்க. என்ன தனியா நின்னு ஏதாவது யோசிக்க போறீங்களா? அதான் நான் சொல்லிட்டேன்ல, வாங்க. நான் வர அண்ணியாரே. சத்யா கூப்பிடுறா. காயத்ரி பிரகாஷ் உண்மையை இவ்வளவு மரியாதை வச்சிருக்கானே. ஆமா மாமா. வினோ என்ன பண்ற? எனக்கா இப்படி மிரட்டிட்டு போறா? ஐயோ கத்தாத.
இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சதானே? இல்லக்கா, டாக்குமெண்ட் அது இதுன்னு கழுத்தை பிடிக்கிற மாதிரி பேசிட்டு போறானேக்கா. வினோ, அவன் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அதுல அவன் கையெழுத்த வாங்கி அவனை இந்த குடும்பத்தோட வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளல, நான் காயத்ரி இல்லடி. சார் இங்க சுரேஷ் யார் நான் சார்? தான். உள்ள கூப்பிடுறாங்க சார். ராஜா வாங்க. ம். ஹலோ சார். ஹலோ. சுரேஷ். வணக்கம் சார். ராஜா சார். ஜிஎம் ஃபோன் பண்ணாரு. ஆமா சார், அவர் என் ஃப்ரெண்டு தான் சார். ஓ, நோ ப்ராப்ளம். நீங்க கூட்டிட்டு வர பர்சனுக்கு சார் ஜாப் தர சொல்லியிருக்காரு. ஜாபோட நேச்சர் சொல்லிடுறேன். மிஸ்டர் ராஜா, உங்களுக்கு இங்க கேஷியர் ஜாப் தான் அலாட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நம்பிக்கையான ஆளை தான் இந்த மாதிரி ஜாப்ல உட்கார வைப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஜிஎம்ஏ சொல்லியிருக்காருன்னா எனக்கு எந்த ஆக்ஷேபனையும் இல்லை. பட் நீங்கள் கஸ்டமர் கொடுக்குற கேஷை வாங்கிட்டு ரெசிப்டை கொடுத்தா போதும். வாரம் ஒரு முறை தான் பணத்தை பேங்க்கில் போடுவோம். அதையும் நீங்கள் உங்கள் பொறுப்பில் தான் செய்யணும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் வரும், சில நாள் 10 லட்சம் கூட வரும். கவனமாக வேலை பார்க்கணும். கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் பணத்தை பேங்க்கில் கட்டுற வரைக்கும் அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான். சார் நான் பார்த்துப்பேன் சார். அதான் ஜிஎம்ஏ சொல்லியிருக்காருல்ல. ஓகே, நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வாங்க. வரேன் சார். வரேன் சார். ஓகே சார். ஓகே ராஜா, வேலை உறுதி ஆயிடுச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க சொல்ற வேலையை நீங்க சரியா செஞ்சா மட்டும் போதும். அப்ப நான் கிளம்புற கம்பெனில பெர்மிஷன் போட்டு சுரேஷ், இந்த உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். என்ன ராஜா சட்டன் எமோஷனல் ஆயிட்டீங்க? இல்ல சுரேஷ், நான் இந்த வேலைக்காக மட்டும் சொல்லல. உங்களை தப்பா நினைச்சது மட்டும் இல்லாம கத்தியாலையும் குத்திருக்கேன். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. என் வாழ்க்கையும் திருப்பி கொடுத்துருக்கீங்க. பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க ராஜா. இன்னும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையை நீங்க தான் மாத்திக்கிட்டீங்க. ஜெயில இருந்து வந்ததும் வாழ்க்கையே போச்சே நீ என்ன இருக்குன்னு மேலும் மேலும் தப்பு பண்ணாம ஒரு மனுஷனா மாறி இருக்கீங்க. மாறினீங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். நீங்க மனுஷனா மாறாட்டி உங்க வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்காது. இருக்கட்டும், பழச மறந்துடுங்க. இனி வாழ வேண்டிய நாட்களை சந்தோஷமா வாழுங்க. அதுதான் நீங்க எனக்கு சொல்ற தேங்க்ஸ். நிச்சயம் செய்வேன் சுரேஷ். ஓகே ராஜா, நான் வரேன். கல்யாண வேலை தான் நிறைய இருக்கு, அது நல்லபடியா முடிப்போம். சரி, பாப்போம். என் பையனை கொல்ல மாட்டீங்களா பாவீங்களா? ஏண்டா, நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன்ல, ஏண்டா ஃபோன் எடுக்கல? எஸ்எம்எஸ் கூட அனுப்பணும்ல. அது இல்ல சௌமியா, அக்கா அடிக்கடி போனை போட்டு கொன்னாச்சான்னு கேட்டாங்க. அதான் கொன்னிட்டு மொத்தமா போன் எடுக்கலாம்னு. இந்நேரம் என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அக்கா, நாங்க அடிபட்டு வந்திருக்கோம் அக்கா. அப்படியே செத்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? என்ன பேசுறீங்க? அப்ப சுரேஷோட உசுர் மட்டும் தான் உசுரு, எங்க உசுரெல்லாம்? என்ன அப்படி பாக்குறீங்க? சம்மந்தி, இவங்கள நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்படி சொதப்பி வச்சிருக்காங்களே. அம்மா, நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் அடிச்சோம்னு வைங்க. ஆமா, அடிச்சா எறும்பு கூட 6 அடி உயரத்துல பறக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா. ஏற்கனவே 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன்ல, அந்த 2000 கொடுங்க. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? நாங்களே அடிபட்டு வந்திருக்கோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கேட்டா நீங்க கொடுத்த காசை கேக்குறீங்களே. ஆமாண்டா, பின்ன என்னத்த கேக்குறது? சுரேஷ் இல்லாத நேரமா பார்த்து நீங்க அவனை தூக்கி இருந்தா நீங்க கேட்டதை நான் கொடுத்திருப்பேன். நீங்க தான் கோட்டை விட்டு வந்திருக்கீங்களே. அக்கா அக்கா, உங்களால முடிஞ்சதை கொடுங்க அக்கா. இன்னும் எதுக்கு காசு தரணும்? அதான் 2000 ரூபாய் கொடுத்தேன்ல. அதுக்கு இல்லக்கா, வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம், டிங்கரிங் எல்லாம் பார்த்தோம். ஏண்டா, பெட்ரோல் போட்டீங்க, அது என்னடா டிங்கரிங்? அதுவாக்கா, வண்டி வெயிட்டா இருந்தா தானே அடிச்ச உடனே பறந்து போவான். அதுக்கு தான்க்கா. அவன் என்னைக்கு பறக்குறானோ அன்னைக்கு வந்து வாங்கிக்கலாம். இப்ப கிளம்புங்க. அக்கா 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 அக்கா, போறியா இல்ல ஒன்ன தூக்க ரேட்டு பேசுவா? கணேசா, அக்கா இருக்கிற வேகத்தை பார்த்தா அடிச்சா கொட்டணும் போல இருக்குது. போடா போடா. அத்தை, நினைக்கவே பயமா இருக்கு அத்தை. சுரேஷ்க்கு ஏதாவது ஆயிருந்தா? அப்படிலாம் சொல்லாத சௌமியா, நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது. லாய்க்கு இல்லாதவங்களெல்லாம் அனுப்பிட்டு ஒன்னும் உருப்படாம போயிடுச்சு. பொம்பளையா அது, ராட்சசி. என்ன மச்சான் இப்படி ஆயி போச்சு? மொத்தமா அடிச்சு தூக்கலான்னு பார்த்தோம். தலை எழுத்து இவ்வளவுதான் போல இருக்குது. வா போலாம். சௌமியா,
சௌமியா ஸ்வீட் எடுத்து எதுக்கு? அத்தை எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. சுரேஷ் சொல்லி தான் இது நடந்தது. ரொம்ப தேங்க்ஸ்மா. சௌமியா நீ கவலையே படாத. மாசம் எனக்கு 15,000 சம்பளம். அதுவும் இல்லாம சிட் ஃபண்ட்ல கேஷ் பொசிஷனை நான் தான் பாத்துக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பு. சுரேஷ் மேல உள்ள நம்பிக்கையில தான் இந்த வேலையே எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நம்ம 2 பேரும் சுரேஷ்க்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எடுத்துக்கோ சௌமியா. தேங்க்ஸ். சௌமியா இல்ல இன்னும் நீ என் மேல கோவத்துல இருக்கன்னு நினைச்சேன். என்ன ராஜா இது?